இந்த பாருடி, அண்ணன் உன்னன்னு எந்த நாயும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்தது மரியாதை கெட்டு போயிடும். கோவமா பேசிட்டு வெளியே போன புருஷனை பார்த்துட்டு தன்னோட கையாளத்தனத்தோட அமைதியா இருந்தா. துண்டை எடுத்து சடேர்னு உதறின வேகம், தோல்ல போட்டுக்கிட்டு தக்கு தக்குன்னு வெளியே போன கோபம், போற போக்குல லட்சுமிய பார்த்த ஒரு பார்வையில தெரிஞ்ச வெக்க, கண்ணை கிடுக்கிட்டு பாக்குறப்ப கண்ணோட 2 புறத்துலயும் நெறிப்பட்டு விழுந்த வரி. புருஷன் வெளியே போனதுக்கு அப்புறமும் அவன் கத்துன கத்தல் வீடு ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த சத்தம், அதுலேருந்து வர்ற கோபம் அந்த வீட்டுக்குள்ளேயே மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. இவர் பேசுறது எல்லாமே சரிதான். அதுக்காக என்ன வேணா பேசுவாரா? பெரிய வேகத்துல எங்க அண்ணனை பார்த்து, என் கூட பிறந்த பொறுப்பை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு. எங்க அண்ணக்காரன் பண்ணாத அநியாயம் இல்ல, அக்கிரமம் இல்ல. இருந்தாலும் என் கூட பிறந்தவனை நாயின்னு சொன்னது எம்மா பெரிய தப்பு. கோவப்படட்டும், ஆத்திரப்படட்டும், என்ன வேணா சொல்லட்டும், நான் எதுவும் சொல்லல. ஆனா ஏன் முன்னாடியே எங்க அண்ணனை சட்டு நாயின்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லும் போது எனக்கு ஏன் கோவம் வரல? என்ன வேணா பேசுங்க, நாயின் மட்டும் சொல்லாதீங்கன்னு நான் எதுக்கு சண்டைக்கு போகல. கேட்டும் கேட்காது செவிட்டு லூசா இருந்திருக்கேன். சூடு சொன்ன இல்லாம எருவ மாடா இருந்திருக்கேன். கூட பிறந்த ரத்தம் கொதிக்கல, கூட பிறந்தவங்கிற பாசம் இல்ல. எங்க அண்ணன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. நான் எப்படி அமைதியா கிடந்தேன்? எனக்குள்ள பாசம் இல்லையா? அண்ணங்கிற அன்பு இல்லையா? எல்லாம் உதிர்ந்து போச்சா? பாசம் ஈரம் இல்லாம மர ஜென்மம் ஆயிட்டனா? என்ன ஆச்சு எனக்கு? என்ன ஆச்சு? 1000 தப்பு பண்ணாலும் அவன் எங்க அண்ணன். அவனை நாயின்னு எப்படி சொல்லலாம்? சண்டைக்கு போகாம லூசு மாதிரி கிடக்க எனக்கு என்னதான் ஆச்சு? ஒரு பொம்பளை பிள்ளை என்னதான் கட்ட வேகிற வரைக்கும் அப்படியே இருந்தாலும் பிறந்த வீட்டு பாசம் துடிக்காமலா இருக்கும்? எனக்கு மட்டும் ஏன் துடிக்கல? என் மனசுல பாசம் விட்டு போச்சா? அடி மனசுல நம்பிக்கையே அறுந்து போச்சா? சுத்தி பார்த்தா கிழிச்சு போட்ட பேப்பர் எடுத்து விரிச்சு வச்சிருந்தா. ஒரு எழுத்தும் தெளிவா இல்ல. கோபம் குமுறலா புருஷன் கிழிச்சு போட்ட பேப்பர். தன்னோட அண்ணன் அனுப்பினதுன்னு தெரிஞ்சதும் சரியா வாசிக்க கூட இல்லாம துண்டு துண்டா கிழிச்சு போட்ட பேப்பர். அவளுக்கு கல்யாணமாயி 8 வருஷம் ஆச்சு. பையன் கூட இருக்கான், 6 வயசு. இத்தனை வருஷ காலத்துல அவ வீட்டுக்குன்னு எந்த ஒரு லெட்டரும் வந்து எந்த ஒரு பாவியும் கொடுத்ததில்ல. நாதி இல்லாத நாய்க்கு யார் லெட்டர் போட போறா அப்படின்னு அடிக்கடி நினைச்சுப்பா. அன்னைக்கும் அப்படித்தான். என்ன வெயிலா இருக்கு எப்பா! சாயங்கால நேரம் ஆயிட்டு இன்னும் வெயில் குறைய மாட்டேங்க. சரி, ஆள் விட்டு வேலை பார்க்கலன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம காட்டுல நம்ம தான் வேலை பார்க்கணும். காலையில சாயங்காலம்னு மாத்தி மாத்தி வேலை பார்க்க வேண்டியதான். ஒரே ஆளா காட்டுல களை வெட்டுவா. பேச்சுக்கு கூட ஆள் துணை இருக்காது. தனியா இருக்கிற மீன் ஒரு பயமும் இல்லாம அவ களை வெட்டி போடுற சத்தம் ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அவளுக்கு தனித்தனியா ஓடி ஓடி வேலை பார்க்க ஆசையா இருக்கும். இருந்தாலும் இந்த சொந்த பாடு, சொந்த இடம், சொந்த வேர்வை, சொந்த சம்பாத்தியம், விளையும் விளைச்சல், இதுதான் அவளுக்கு சந்தோஷமே. காலடி நிழல் தரையில கிழக்கா நீண்டுச்சு. இன்னைக்கு போதும்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வந்தது. ஆட்டுக்குட்டிக்கு தேவையான ஆமனுக்கு அகத்தி கொலையை ஒடிச்சுக்கிட்டு அடுப்புக்கு தேவையான காஞ்ச மிளகா மர ஒரு கட்டு கட்டிக்கிட்டு லட்சுமிக்கு நெத்தியெல்லாம் ஒரே பேர்வை. கண்ணை திறக்க முடியல வெயில். கொஞ்ச நேரம் மரத்து கீழே நின்னா. வண்டி பாதையோட உஷ்ணம் காலுக்கு சுகமா இருக்கு. நம்ம ஆனா ஓடிடுவோம் இதெல்லாம் வாழ்க்கையானு. ஆனா சின்ன பிள்ளையிலேருந்து அவளுக்கு இதுதான் பழக்கம். இந்த வெக்க பொழுதில நடக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கவும் கூட செய்யும். மனசுக்குள்ள ஒரு விளையாட்டு சந்தோஷம். பூவா போய் உட்கார்ற தட்டான் மாதிரி மனசுக்குள்ள குதூகலந்தான். இப்பவும் அந்த பாவாடை பருவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வண்டி பொழுதையில வேணுனே வேக வேகமா தக்கு தக்கு நடக்கிறா. மனுஷங்க கூட நம்மள தேடுதோ தேடலையோ, இந்த ஆட்டுக்குட்டிங்க, இந்த வாயில்லா ஜீவங்க எவ்வளவு தூரம் தேடிக்கிட்டு வந்துட்டு பசிக்குதா கண்ணுங்களா? இதோ இந்த புல்லு கொண்டு வந்துட்டேன், வாங்க வாங்க. எதுக்கு இப்படி இடிச்சுட்டு நிக்கிறீங்க? தள்ளி நில்லுங்க, பொறுக்கலையா? என்ன பறப்பு பறக்குதுங்க, எதுவும் சாப்பிட்டுருக்காதோ? அடுத்த வீட்டுல ஆட்டுக்குட்டியை பாரு, பக்கத்து வீட்டுல கீரை ஆய வச்சுட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்து தின்னு முடிச்சிடும். நம்ம வீட்டு ஆடு ஏதோ பிள்ளைங்க அம்மாவுக்கு காத்து கிடக்கிற மாதிரி எப்ப வருவா எப்ப புள்ள கொண்டு வருவான்னு. இப்படி இருந்தா என்ன கட்டுப்படி ஆகும்? ஏமா, வீட்ல யார் இருக்கீங்க? லட்சுமி அக்கா. வாங்க அண்ணே. ஏமா, உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? எனக்கா? எனக்கு வந்திருக்காதுண்ணே, வேற யாருக்காவது வந்திருக்கோம். நீங்க தெரியாம எனக்குன்னு கொடுக்கீங்க. அந்த 3வது தெருல ஒரு லட்சுமி இருக்கா பாருங்க, அவளுக்கு வந்திருக்க போகுது. ஏமா, உன் பேரும் உன் புருஷன் சொடல பேரும் போட்டுதாம்மா வந்திருக்கு, வாங்கிக்கோமா. என்ன அண்ணாச்சி சொல்லுதியே? என்ன இந்த நாதி இல்லாத நாய்க்கு யாருன்னு லெட்டர் போடுவா? எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, சொந்தக்காரங்களும் லெட்டர் போட மாட்டாங்க. எனக்குன்னு எழுதுறதுக்கு யார் இருக்கா? யாரோ லெட்டர் போட்டிருக்காங்கம்மா, லெட்டரை வாங்கிக்கோ. இன்னும் 2-3 வீட்டில் கொடுக்க வேண்டியிருக்கு.
சரிங்கண்ணே கொடுங்க. எம்மா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா யாராவது வந்து எம்மா லட்சுமின்னு கூப்பிடுறாங்க. நமக்கு யார் லெட்டர் போட்டுக்க போறா? வெளியே தான் வெயில் கொளுத்துதுன்னா லட்சுமியோட மனசுக்குள்ளேயும் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சது. இந்த 8 வருஷத்துல என்னைக்குமே அவளுக்கு யாருமே லெட்டர் போட்டதே கிடையாது. இவளும் யாருக்கும் போட்டதில்லை. ஏன்னா இவளுக்குன்னு யாரும் இருந்ததில்லை. இப்போ மட்டும் இந்த லெட்டர் யார்கிட்டேருந்து வந்திருக்கு? இவளோட கூட பிறந்த அண்ணன் குமரங்கிட்ட இருந்தது. அதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஆச்சரியம். சரி, லெட்டர்ல அப்படி என்னதான் இருக்கு? அன்புள்ள தங்கச்சி லட்சுமிக்கு அண்ணன் எழுதி கொள்ளும் கடிதம். இங்கு எல்லோரும் சந்தோஷமா நல்லா இருக்கோம். அங்க நீயும் மாப்பிள்ளை மருமக நல்லா இருக்கீங்களா? நமக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு. நல்லதும் பொல்லதுமா, கசப்பும் வெறுப்புமா நிறைய நடந்துருச்சு. எதையும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு நீயும் மாப்பிள்ளையும் மறந்துடணும். இதுக்கப்புறம் நடக்கிறதாவது நல்லதா இருக்கட்டும். இதுக்கப்புறமாவது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா அன்பா பாசமா இருக்கணும். இன்னும் 4-5 நாள்ல நான் உன் வீட்டுக்கு வருவேன். மாப்பிள்ளைக்கும் மருமகனுக்கும் என்னோட அன்பையும் பாசத்தையும் சொல்லு. நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. இப்படிக்கு உன் அண்ணன் குமரன். வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்ததே கோவம். அதை சொல்லி முடியாது. உடம்பு முழுக்க தீ பத்தி கொளுத்துன மாதிரி எரிஞ்சுது. அட பாவி, மனசுல தீய வச்சதே நீதானடா. இப்ப என்னவோ நல்லவ மாதிரி லெட்டர் போட்டுக்கா. மனசுல வச்சுக்காதேன்னா நீ வச்சதையே எங்க போய் போட? எரிஞ்சு கருகி சாம்பலாய் போன மனசு என்ன செய்ய? விளங்காம போன பாவி, என்னோட நல்ல மனசு ஈர மனசு சாம்பலாக்கிட்டியே. அதெல்லாம் எப்படி மறக்க? கெட்ட கனவா நடந்துருச்சு. ஐயோ, கனவு மறந்துடலான்னு மறக்கிறதுக்கு நிஜமா நடந்தது. கேவலமா நடந்துகிட்டேன். என்ன மூஞ்சோடு இங்க வரப்போற? பாவி பாவி, என் கொலைய கொதிக்க வச்சியே. கூட பிறந்த பொறப்ப இந்த பொறப்ப என்னெல்லாம் பண்றோன்னு யோசிச்சியா? என் மனசு கிடந்து தவிக்குது. என் மனசு குதிக்கி. இந்த கொதிப்ப எந்த தண்ணியை ஊத்தி தணிக்க போற? ஒரு வழியா ஒப்பாரியே வச்சு முடிச்சா லட்சுமி. நீட்டி முழங்கி என்னென்னவோ புலம்புனா. என்ன புலம்பியும் அவ மனசுல இருக்கிற பாரம் குறையவே இல்லை. அந்த லெட்டரை கையில வச்சிருக்க சுத்தமா விருப்பம் இல்ல. ஏதோ நெருப்பு பிடிச்ச மாதிரி இருந்தது. சரி, யாரு கண்ணிலையும் படாத இடமா பத்திரமா பார்த்து மறைச்சு வைக்கணும்னு நினைச்சா. பக்கத்துல இருக்கிற டேபிள் ஸ்டாண்ட்ல போட்டு வச்சா. சே, அடுத்தடுத்து கவலையை நினைக்க கூட மனசு இல்ல, நேரமும் இல்ல. ஏ லட்சுமி, என்ன நின்னுக்கிட்டு இருக்க? அங்க எந்த லட்சுமி லட்சுமி கூப்பிடுற? உன் காதுல விடுதா இல்லையா? கூப்பிட்டீங்களாத்த? கேட்கவே இல்லை. இப்பதான் காட்டுக்கு போயிட்டு வந்தேன். அசதியா இருந்தது, கண்ணெல்லாம் எரியுது. காட்டுக்கு போயிட்டு வந்தியா? சரி சரி, அதை காணமேனு பார்த்தேன். தண்ணி வருது. தண்ணி விட்டு 2-3 நாள் ஆகுது. எல்லாரும் குடத்தை போட்டு வச்சுட்டாளுங்க. ஆளுக்கு கல்லை வேற போட்டு எண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. வரிசைக்கு ஆளுக்கு 10 குடமா. 10 குடமும் எப்போ வருதுன்னு தெரில. ஒழுக்கு தண்ணி தான் வருது. நல்ல தண்ணி எங்கே வருதான்? சரி, நல்ல தண்ணி வரட்டும். நானும் காத்திருந்து 3 நாள் ஆச்சு. நானும் 5 குடம் போட்டிருக்கேன். உன் குடத்தையா கொண்டு போடு. இல்லைன்னா எல்லாரும் குடம் கொண்டு வரல, அவள் பின்னாடி தான் நிற்கணும்ன்றுவாவே. ஏற்கனவே இங்கே ஒருத்தி வராமல் இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். அவளுகளை சொல்லி தப்பு இல்லை. வெயில் போட்டு கொளுத்துது. பாவியா போன நல்ல தண்ணி குடிக்க என்னைக்காவது விடுதான். சீக்கிரம் குடத்தை எடுத்துட்டு ஓடியா. தண்ணி வேற விட்டானா? சரி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வாரேன். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. விதி என்னை போட்டு ஆட்டி படைக்குது. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஆகாம போய் பகையா போச்சு. இத்தனை பகையும் சண்டையும் சச்சரவும் வந்து எல்லாம் முறிஞ்சு இலவை கூட்டினதுக்கு அப்புறம் லெட்டரு. இன்னும் இது என்ன இலவுல போய் முடிய போகுதோ? என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்கோ நடந்துதான் ஆகும். நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். ஓரளவுக்குள்ள மண்டையை விட்டாச்சு. குத்துதே குடையுதேன்னா இடிக்கிறவன் இடிக்காமலா போக போறான். ஓங்கி வர உலக்கைக்கு பயந்து என்ன ஆக போகுது? அனுபவிச்சுதான் ஆகணும். தண்ணி பிடிக்க போகணும், வீட்டை பெருக்கணும், அவர் வரதுக்குள்ள காஃபியை போட்டு வைக்கணும், கூட கடிக்கிறதுக்கு ஏதாவது கேட்பாவே அதையும் செஞ்சு வைக்கணும். இந்த லட்சணத்துல அவங்க கிட்ட எப்படி அண்ணன் லெட்டர் போட்டிருக்காருன்னு சொல்ல. ஒவ்வொரு வேலையா பார்க்க ஆரம்பிச்சா லட்சுமி. தண்ணி எடுக்க, வீடு பெருக்க, காஃபிக்கு பலகாரம் பண்ணேன்னு ஈரத்துணில ஒட்டுன்னு மண்ணு மாதிரி ஒவ்வொரு வேலையா அடுத்தடுத்தா வந்துகிட்டே இருந்தது. அரை மனசோட அடுப்பு வேலையில மூழ்கி போயிட்டா. இதுல ஒரு பக்கம் புருஷன்கிட்ட அண்ணன்கிட்ட இருந்து வந்த லெட்டரை எப்படி சொல்றதுன்னு ஒரே கவலை, பயம்னு கூட சொல்லலாம். அவரை என்ன இன்னும் காணோம்? நான் ஏன் அவருக்காக காத்திருக்கேன்? அவர்கிட்ட எப்படி சொல்றது? ஐயோ, வர நேரம் ஆயிட்டே, இன்னும் காணலையேன்னு பயமா இருக்கு. வீட்டுக்கு இன்னும் லேட்டா வரட்டும்னு தோணுது. என்ன செய்யணும் தெரியலையே. காட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர புருஷனை பார்த்த உடனே லட்சுமிக்கு பயம் தாங்க முடியல. மனசுக்குள்ள திக்குன்னு இருந்தது. அடி வயிற்றுக்குள்ள ஐஸ் வச்ச மாதிரி ஒரு குளிரு. ஆனா உடம்பு மனசுக்குள்ள வேத்துக்கிட்டு கிடந்தா. என்ன செய்ய? உள்ளுக்குள்ள என்னென்னவோ நினைவு. கல்லறியப்பட்ட உடனே 4 பக்கமும் பறக்கிற பறவை மாதிரி கண்ணு மூக்கு தெரியாம மனசு துடிச்சுக்கிட்டு கிடந்தது. பீதியும் பயமுமா மனசை தேத்திக்கிட்டா. மெதுவா சுதாகரிச்சா. சரி, ஏதாவது பேசி பார்ப்போம். ஐயோ, பதட்டப்படக்கூடாது, தறிக்கட்டு ஓடக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. லட்சுமி, பயப்படாத. பயந்து ஒண்ணுங்க நடக்க போறதில்ல.
பொறுமையா எப்படி சொல்றதுன்னு யோசிக்கணும். சொன்னோடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாரு. எப்படி பொறுமையா எப்படி சொல்றதுன்னு யோசிக்கணும். பொறுமையா யோசிச்சோம்னா ஏதாவது ஒரு வழி இருக்கும். மனசை வச்சா மார்க்கம் உண்டு. பாப்போம், பேசி பாப்போம். என்னங்க, தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டீங்களா? எதுக்கு இவ்வளவு நேரம்? இல்லடி, இன்னும் 3 வாய்க்கால் இருக்கு. ஏன் தண்ணி இல்லையா? பத்தி போச்சா? கரண்ட் இல்லடி. சரி சரி, போய் துணியை மாத்துங்க. துணியெல்லாம் பாருங்க ஈரமா இருக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் நின்னீங்க, நைட்டு கால் வலி பின்னி எடுத்துரும். சரி சரி, போக போறேன். சரி, நம்ம புள்ளை எங்க? பள்ளிக்கூடமும் கிடையாது, ஆளைய காணோம். நான் வந்தோடனே எப்பான்னு ஓடி வருவான். எங்க போயிருக்கான்? விளையாட போயிருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டானா? நீ வரும்போது வீட்டுல இருந்தானா? வரதுக்கு முன்னாடியே போயிட்டானா? ஏங்க, பொங்கி வச்ச பானையில இருந்து சோறு குறைஞ்சிருக்கு. அப்ப பிள்ளை சாப்பிட்டுருக்கான். நான் வரும்போது வீட்டுல இல்ல, விளையாட போயிட்டான். சரி, நீ இரி, நான் மேலுடி தண்ணி ஊத்திட்டு துணியை மாத்திட்டு வரேன். சரிங்க. என்னங்க, இன்னைக்கு சூரியன் கிழக்கு உதிச்சா? ஒருவேளை மேக்க உதிச்சதோ? என்னாச்சு லட்சுமி உனக்கு? சூரியன் மேக்க உதிக்குமா? ஏண்டி, என்னாச்சு? இல்லங்க, மத்தியானம் வானத்துல நிலாவெல்லாம் தெரிஞ்சதோ? சரியான பைத்தியம் நீ. சாயங்காலம் ஆயிட்டு, மணி என்ன 6, 6:30 ஆயிட்டு, இன்னும் வெயில் வெக்க தாங்க முடியல. உனக்கு மத்தியான நிலா வந்துதான்னு கேக்குது. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லங்க, இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு உலக அதிசயம் நடந்திருக்குங்க. அப்படி நடக்கலனா நம்ம வீட்டுக்கு லெட்டர் வருமா? லெட்டரா? நம்ம வீட்டுக்கா? யார்கிட்ட இருந்து? அதுங்க, அது வந்துங்க எங்க அண்ணன் கிட்ட இருந்துதா. என்னென்ன லெட்டர் வந்திருக்கு? நீங்களே அதை ஒரு தடவை படிச்சு பாத்துருங்களேன். அந்த கன்றாவிய நான் வேற பார்க்கணுமா? வேணாம் வேணாம், நீயே சொல்லு. அதுல அப்படி என்ன இருந்தது? கன்றாவியோ காதராவியோ எதுவா இருந்தா என்ன, நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு தான் விலாசம் போட்டு வந்திருக்கு. அதை எடுத்து நீங்களே படிச்சு பாத்துருங்க. படிச்சு பார்த்தா குறைஞ்ச பேரை போறீங்க. படிச்சுதான் பாருங்களேன். லெட்டரை கொடுக்கறது தன்னோட பொண்டாட்டி லக்ஷ்மி. இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே ஆத்மாவா மாறினவ. அவ மேல இருக்கிற பாசத்தாலையும் அன்பாலையும் அந்த லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பிச்சான். அவனோட கண்ணு அந்த லெட்டர் மேல ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெறுப்போட உச்சத்துல தான் நகர்ந்தது. ஒரே மூச்சுல வாசிச்சு முடிச்சான். அவனுக்குள்ள கோப அக்கினி கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அப்படி ஒரு எரிச்சல். என்ன போகும்போ வெடிக்குமோன்னு அப்படியே படபடப்புல இருந்தா லட்சுமி. கால்கள்லாம் நடுங்கி வேத்து கொட்டுச்சு. வேறிருந்து போன செடியா கால் கொண்டு நிக்க முடியாம விட்டா மயங்கி விழுந்துருவேன்னு அவனை பார்த்துக்கிட்டு அந்த பக்கமா திரும்பி நின்னா. லொட்டரு. அவன் கத்துன அந்த சேலை உலகத்தோட மொத்த வெறுப்பு இருந்தது. அந்த லெட்டரை கண்ணை மூடிக்கிட்டு கந்தல் கந்தலா கிழிச்சு வீசி எறிஞ்சான். தர முழுக்க லெட்டர் பீஸ் பீஸா விழுந்தது. அப்பதான் மனசுல இருந்த கசப்பு முழுசுமா முட்டி மோதின மாதிரி கத்தி வெடிச்சான் குமரன். அண்ணன் ஒன்னண்டு எந்த நாயாவது வீட்டுக்குள்ள வந்தது மரியாதை கெட்டு போவோம்.